எங்களுடைய ஸ்ரீனிவாசா மருத்துவமனை நாகர்கோயிலில் ரோபோட்டிக் முறையில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறோம். அப்போ எல்லாரும் வரக்கூடியவங்க கேட்பாங்க, டாக்டர் நீங்கள் வந்து நார்மலாக பண்ணுற மூட்டு மாற்றுக்கும் இந்த ரோபோட்டிக் முறை பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. என்னென்னா, ரோபோட்டிக் முறையில் பண்ணும்போது உங்கள் காலினுடைய தேய்மானத்தை துல்லியமாக கண்டுபிடிச்சி கரெக்டான ஆங்கிள் அலைன்மெண்ட் படி என்ன செய்யலாம், நம்ம அதை சரி பண்ண முடியும். இன்னொன்று வந்து நம்ம உள்ள செலுத்தக்கூடிய அந்த இம்ப்ளான்ட் போகக்கூடிய செயற்கை மூட்டு வந்து கரெக்டான முறையில் கரெக்டான சைஸில் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி பொறுத்துறதுனால நமக்கு வந்து ஃபங்க்ஷன் சீக்கிரமாக கிடைக்கும். சீக்கிரமாக எந்திரிச்சு நடக்கலாம், கால் நிறைய மடக்கி நீட்டலாம், படி ஏறி இறக்கக்கூடிய கெப்பாசிட்டி பழைய மாதிரி நீங்கள் எல்லாமே என்ன செய்யலாம், செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி சில ஃபங்க்ஷனல் அட்வான்டேஜும் நமக்கு வந்து ரோபோட் முறையில் கிடைக்குது. இன்னொன்று வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது பின்னால் ஏற்படக்கூடிய வலியும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மினிமலி இன்வெசிவ், அதாவது நம்ம திசுக்களுடைய சேதம் கம்மியாக இருக்கனால ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதிக அளவில் ஃபிசியோதெரப்பிலாம் தேவைப்படாது, சீக்கிரமாக ரெக்கவரி ஆகலாம். அதனால் எங்கள் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக ரோபோட்டிக் முறை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணுறோம்.